கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 13வது வசனம். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். கடந்த பல வாரங்களாக எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலிருந்து விசுவாச வாழ்க்கை குறித்து போதித்து வருகிறேன். அந்த எபிரேய ஆசிரியர் 11ஆம் அதிகாரத்திலே ஒரு பெரும் பகுதியை ஆபிரகாம், சாராள் அவர்களுடைய விசுவாச வாழ்க்கை குறித்து போதிப்பதற்காக அவர் ஒதுக்கி வைத்திருக்கிறார். இந்த விசுவாச வாழ்க்கையை 4 கட்டங்களாக பிரித்து பார்த்தோம். இதில் கடந்த பல வாரங்களாக நாம் 3வது கட்டத்திலே பல காரியங்களை பார்த்தோம். இன்றைக்கு 4வது கட்டத்தை நாம் பார்க்க போகிறோம். ஆனால் அதற்கு முன்பாக எபிரேய ஆசிரியர் ஒரு 4 வசனங்களை இடையிலே அவர் சேர்த்திருக்கிறார். இது வரைக்கும் 12 வசனங்களை பார்த்தோம். 13வது வசனத்தை கொஞ்சம் லேசாக பார்த்தோம், அது அவசியமாக இருந்ததுனால. ஆனால் இந்த 4வது கட்டம் என்பது 17, 18 வசனங்களில் தான் வருகிறது. ஆனால் அதற்கு முன்னாடி இந்த 13 முதல் 16 வசனங்களை ஆசிரியர் இடையில சேர்த்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் அங்கே விசுவாசம் எப்படி உறுதியானது என்பதை சொல்லும்படியாக அவர் இந்த வசனங்களை சேர்த்திருக்கிறார். ஆகவே நாமும் அதை விட்டுறக்கூடாது. ஏனென்று சொன்னால் நாமும் அதை ஏன்னா நம்முடைய விசுவாசமும் உறுதியாய் நிலைத்து நிற்க வேண்டும். அப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்கணும் இல்லையா? ஆகவே நாம் அந்த 4 வசனங்களை ஒரு சில வாரங்கள் நாம் பார்ப்போம். ஏன்னா வசனமாக நாம் விலக்கி பார்த்து வருகிறோம். ஆகவே இன்றைக்கு அந்த 13வது வசனம் என்ன சொல்கிறது, அதன் மூலமாக விசுவாசம் எப்படி நிலைத்து நிற்கக்கூடிய விசுவாசமாக இருக்கும் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த 13ஆம் வசனத்திலே 5 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவர் எல்லாரும் வாக்குத்தத்தம் அடையாமல் போனார்கள். அது முதலாவது. 2வது, தூரத்திலே அவர்களை கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. 3வது, அதை நம்பி, அதாவது முழு நிச்சயமாய் நம்பினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது, அதை அணைத்து கொண்டார்கள் என்று 5வது, தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள் சொல்லப்பட்டது. ஆக இந்த 5 காரியங்களை நாம் பார்ப்பதன் மூலம் நம்முடைய விசுவாசம் எப்படி உறுதியான விசுவாசமாய் இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆகவே ஒவ்வொன்றாக நாம் வேகமாக பார்ப்போம். வாக்குத்தத்தத்தை அடையாமல் போனார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா என்ன? இதை சில வாரங்களுக்கு நாம் முன்னாடி பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி நாம் விளக்கமாக பார்க்க போகிறோம். வாக்குத்தத்தத்தை அடையாமல் போனாங்கன்னா அப்போ கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றலையா? அப்போது நிறைவேற்றலைன்னா அப்போது பைபிளே மூடி வச்சிடலாமே, பிரசங்கம் தேவையில்லை, நானும் வேறு வேலையை பார்த்துட்டு போகலாம். அப்போது வாக்குத்தத்தம் அடையாமல் போனார்னா என்ன அப்படின்னு நாம் கவனிக்கணும். பாருங்கள், ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறார். அந்த வாக்குத்தத்தம் என்ன? உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொன்னார். அது எங்கே இருக்குது? ஆதியாகமத்தில் 15ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். முதல் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாயிருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவனமாய் இருக்கும் என்றார். இதுதான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். உன் சந்ததி இவனமாய் இருக்கும். இதுதான் வாக்குத்தத்தம்னால இது பெரிய ஒரு வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தில் 3 காரியங்கள் அடங்கியிருக்கிறது. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன். ஒன்று,
ஆபிரகாமுக்கு ஈசாக்கு என்ற மகன் பிறப்பான். அதனால தான் சொல்கிறார், உன்னுடைய கற்பு. அந்த காலத்துலலாம் பாருங்கள், குழந்தை இல்லைன்னா வீட்டில் மேனேஜர் போல் இருக்கிறவங்க அவங்க நல்லா ஒழுங்காக இருந்தாங்கன்னா அவங்களுடைய பிள்ளையை தான் அடாப்ட் பண்ண, அப்படி ஒரு முறை இருந்தது. ஆகவே தான் ஆபிரகாம் சொல்கிறான், எனக்கு குழந்தை இல்லைங்களே, குழந்தை புத்திர சந்தானம் கொடுக்கலையே, என்னுடைய வீட்டில் பிறந்த அவன் தானே சுதந்திரவாளியாக போகிறான். அப்போ கர்த்தர் சொல்கிறார், இல்லை, உன்னுடைய கற்ப பிறப்பு தான் சுதந்திரவாளியாக இருக்க போகிறான் என்று சொல்கிறார். உனக்கு பிறக்கும் பிள்ளை தான் அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஈசாக்கு பிறக்கிறான். அதன் மூலமாக இஸ்ரவேல் சந்ததி உண்டாவது. அது அந்த வாக்குத்தத்தத்தில் அடங்கியிருக்கிறது. ரெண்டாவது, அந்த சந்ததியில் இயேசு வந்து பிறப்பார். இயேசு வந்து 2000 ஆண்டுகளுக்கு பின்னுக்கு பிறந்தார். அதுவும் அதில் அடங்கியிருக்கு. மூன்றாவது, இயேசுவின் மூலமாக அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்து உயிர் தெழுந்த பிறகு அதன் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அநேக புறஜாதிகள் அவர்கள் எல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். அதன் மூலமாக அவர்களும் ஆபிரகாமினுடைய சந்ததிகளாக மாறுவார்கள் என்பதுதான் அந்த வாக்கு தத்துவம். அதை தான் பவுல் எடுத்து ரோமரில் பிரசங்கிற உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லி நான் அதை குறித்து விளக்கமாக உங்களுக்கு பிரசங்கித்தேன். அப்போது வாக்கு தத்தத்தை அடையாமல் போனாங்கன்னா சுத்தமாக வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுன்னு அர்த்தம் இல்லை. வாக்கு தத்தங்கள் பல பகுதிகளாக இருக்கிறது. அதில் சில பகுதிகள் அவன் வாழ்நாளிலே நிறைவேறியது. சில பகுதிகள் அது கடவுளுடைய ப்ரோக்ராம், காட்ஸ் ப்ரோக்ராம், தேவனுடைய நிகழ்ச்சி நிரல். அதன்படி 2000 வருஷங்களுக்கு பின்னால் நடக்கக்கூடிய காரியங்கள். அது வரைக்கும் அவனால் வாழ முடியாது. ஆகவே அவன் செத்து போனான். செத்து போன பிறகு நடந்த காரியங்கள் தான் இயேசு பிறந்தது. அதன் பிறகு அவர் மூலமாக இன்றைக்கு புறஜாதிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக மாறுற இதெல்லாம் நடக்குது. அப்போ இதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு பிறகு நடக்க வேண்டிய காரியங்கள். இப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் அடையாமல் செத்து போனார்கள். அப்போ வாக்கு தத்தத்தில் 2 அம்சங்கள் இருக்குது. ஒன்று, உயிரோடு இருக்கும்போதே அடையக்கூடிய காரியங்கள். ரெண்டாவது, இன்னும் சில அம்சங்கள் செத்த பிறகு அடையக்கூடிய காரியங்கள். ஆகவே நமக்கும் கிறிஸ்துவலாக இருக்கக்கூடிய நமக்கும் கூட வித்தியாசம் கிடையாது. இப்படி தான் ஆபிரகாமுக்கு எப்படி நடந்ததோ அப்படி தான் நமக்கும். இன்றைக்கு நாம் அனுபவிக்கக்கூடிய காரியங்கள், அதாவது ரட்சிக்கப்படுறோம். இன்றைக்கு ரட்சிக்கப்பட முடியுமா? விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு அப்போ இன்னைக்கு அனுபவிக்கக்கூடியது. இது செத்த பிறகு அனுபவிக்கக்கூடிய காரியம் இல்லை. இன்றைக்கு இன்னும் பல காரியங்களை நாம் அனுபவிக்கலாம். ஆனால் சாவாமை, அதை இன்னைக்கு அனுபவிக்க முடியாது. ஏன்னு சொன்னால், நம்ம சாகாமை அழியாமை எல்லாம் அது நித்தியத்திலே உண்டாகக்கூடிய காரியங்கள். அது தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறது. காட்ஸ் ப்ரோக்ராம். அது வேறு மாதிரி போட்டு வச்சிருக்கார். அப்போது நான் ரட்சிக்கப்பட முடியும், கிறிஸ்துவுக்காக வாழ முடியும், வெற்றிகரமாக வாழ முடியும், பிரச்சனைகளை ஜெயிக்க முடியும், பசி பட்னியை மேற்கொள்ள முடியும், எல்லா விதமான தோல்விகளை ஜெயமாக மாற்ற முடியும். இதெல்லாம் நான் வாழ்க்கையிலே வாழ்கின்ற காலத்திலே கர்த்தரை விசுவாசித்து நான் அனுபவிக்கக்கூடிய காரியங்கள். ஆனால் இன்னும் சில காரியங்கள் எல்லாம் நான் செத்த பிறகுதான் அனுபவிக்க முடியும். அது என்ன? அவர் மரித்து உயிரோடு எழுந்தார் பாருங்க. எதனால்? என்னையும் ஒரு நாள் அவர் எழுப்ப போகிறார், உங்களையும் எழுப்ப போகிறார். ஆகவே விசுவாசிகளாக இருக்கிற நாம் விசுவாசத்திலே வாழ்கிறதும் இல்லாமல் விசுவாசத்திலே சாகிறோம். கண்ணை மூடும்போதே நிச்சயம் நமக்கு இருக்கிறது, இன்னொரு நாள் நான் கண்ணை திறக்க போகிறேன். அந்த நம்பிக்கையில் தான் கண்ணை மூடுறோம். நம்முடைய விசுவாசம் இம்மைக்காக மாத்திரமல்ல. வேதம் சொல்லுது, இம்மைக்காக மாத்திரமாக இருந்தால் அது நாம் பரிதவிக்கக்கூடியவர்களாக இருப்போம். அப்போது இதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா? அதை தூரத்தில் காண்கிறீங்களா? முழு நிச்சயமாக நம்புறீங்களா? அணைத்து கொள்கிறீங்களா? பரலோகத்தில் நித்தியமாக கர்த்தரோடு வாழ போகிறோம் என்பதை நம்புறீங்களா? இதுதான். அப்போது இந்த பூலோக வாழ்க்கை நமக்கு நிரந்தர வாழ்க்கையாக கருதுவது கிடையாது. இந்த விதத்தில் தான் நமக்கும் ஆபிரகாமுக்கும் எவ்வளோ பெரிய ஒற்றுமை இருக்குது பாருங்கள். அதனால தான் இதை போதிக்கிறார் எபிரேய ஆசிரியர். அப்போது கிறிஸ்துவம் எப்படி ஒரு விசுவாசி வாழணும்னு கற்றுத்தருது, எப்படி சாகணும்னு கண்ணை மூடணுன்றது கற்றுத்தருது. அப்போ நிச்சயத்தில் தான் அவன் கண்ணை மூடுறான். எப்படி தெரியும்? இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், என்னையும் கர்த்தர் எழுப்புவார், நிரந்தரமான அழியாத சரீரத்தை எனக்கு கொடுப்பார் என்று நாம் விசுவாசிக்கும். அப்போ இப்படி தான் அவர்கள் அடையாமல் போனார்கள்னா, சில காரியங்களை அடைந்தார்கள். அவர்கள் ஜீவிக்கிற நாட்களில் அடையக்கூடிய காரியங்களெல்லாம் அடைந்தார்கள். ஆனால் அவர்கள் ஜீவியத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய காரியங்கள் அவர்கள் அடையாமல் போனார்கள். அதுதான் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இதுதான் முதல் காரியம். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு சொன்னால், அவைகளை தூரத்திலே கண்டு அப்படின்னு சொல்லப்பட்டு. தூரத்திலே கண்டுனா என்ன அர்த்தம்? எப்படி தூரத்தில் பார்த்தாங்களாம்? ஆபிரகாம் இவனுடைய நாட்களில் சொன்ன காரியத்தை புரிஞ்சுக்கிட்டானா இல்லையா? ஈசாக்கு பிறந்தானா இல்லையா? ஈசாக்கு பிறந்தான்.
ஈசாக்கு மூலமாக யாக்கோபு, யாக்கோபின் மூலமாக 12 கோத்திரங்கள், இஸ்ரவேல் சந்ததி, இதெல்லாம் உருவாச்சு. இதெல்லாம் பார்த்தாரு ஆபிரகாம். ஆனால் அதே நேரத்தில் அவன் வாழ்நாளுக்கு பிறகு நடக்க போகிற காரியங்களை அவன் தூரத்திலே கண்டு விசுவாசித்தான். எப்படி? அவனுக்கு தெரியும் இது நம்ம காலத்தில் நடக்க போகிறது இல்லை. ஏன்னா பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்க போகும்னு அவனுக்கு தெரியும். அதை தூரத்திலே கண்டு விசுவாசித்தான். எந்த அளவுக்கு கண்டான்? எந்த அளவுக்கு விசுவாசித்தான்? யோவான் சுவிசேஷத்திலே நான் எடுத்து காண்பித்தேன். 8ஆம் அதிகாரம் 56வது வசனத்திலே யூதர்கள்கிட்ட பேசுகிறார் இயேசு. அவர்களெல்லாம் சொல்கிறாங்க, எங்களுடைய தகப்பன் ஆபிரகாம். பெருமையாக சொல்லிக்கிறாங்க. உங்கள் தகப்பன் யார்? ஏன்னா இயேசுக்கு தகப்பன் இல்லை என்பதை குத்தி காட்டும்படியாக, அவரை குற்றப்படுத்தும்படியாக, அவரை கேவலப்படுத்தும்படியாக அவங்க சொல்கிறாங்க, எங்கள் தகப்பன் ஆபிரகாம், உங்கள் தகப்பன் யார்? கர்த்தர் என்ன சொல்கிறார்? சரி சரி, உங்கள் தகப்பனாக இருக்கட்டும். உங்கள் தகப்பன் ஆபிரகாம் என்னுடைய நாட்களை காண ஆசையாக இருந்தான்னு ஒரு குண்டை தூக்கி போகிறார். யூதர்களுக்கு எவ்வளோ கோவம் வரும் பாருங்க. ஏன்னா ஆபிரகாம் அவங்க அவ்வளோ பெரிய ஆளாக நினச்சிருந்தாங்க. அவர் தான் எவ்வளோ முன்னாடி எங்கள் முற்பிதா அவரே நீ பார்த்துட்டியா? உனக்கு 50 வயசு கூட இன்னும் ஆகலை அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப கோபம் வருது. இன்னொரு குண்டை தூக்கி போடுறாரு. அவன் என் நாட்களை காண ஆசையாக இருந்தான், அது மாத்திரமில்லை கண்டு களி கூர்ந்தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது கண்டு களி கூர்ந்தான்னா என்ன பார்த்தான்? எவ்வளோ பார்த்தான்? பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்பதிலே இயேசு இந்த சந்ததியிலே பிறப்பார் என்பதை அவன் அறிந்து கொண்டான். அந்த இயேசு கல்வாரி சிலுவையிலே மரிப்பார் என்ற வெளிப்பாடும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. மோரியா மலையிலே தன் குமாரனை பலியிடும்படியாக அவன் அழைத்து கொண்டு போகும்போது எல்லாமே இருக்குது, ஆனால் ஆடு இல்லை. ஆனால் கர்த்தர் ஏற்கனவே அவனுக்கு முன்னாடி ஒரு ஆட்டை அங்கே கொண்டு வந்து ஆயத்தப்படுத்தி புதரில் சிக்கி இருக்குது. எல்லாம் கேட்குறான் ஈசாக்கு, எல்லாம் இருக்குப்பா, முக்கியமான ஐட்டம் ஆடு இல்லையே, கர்த்தர் பார்த்துக்குவார்னு சொல்லிட்டு வரான். தன்னுடைய பிள்ளையை பலி செலுத்தும்படியாக கத்தியை ஓங்கும்போது கர்த்தர் தடுத்து நிறுத்துறார். இல்லை உன்னுடைய மகனை இல்லை, உன்னுடைய மகனை பலியிடுவதற்கு நான் அழைக்கல, என்னுடைய மகனை நான் பலியிடப் போகிறேன். உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக என்னுடைய மகனை இயேசு கிறிஸ்துவை நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்ற அந்த வெளிப்பாட்டை அங்கே அவனுக்கு கொடுக்கிறார். இது சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டதான். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, பத்தியா கர்த்தர் பிள்ளையை கேட்பார். அதனால் நிறைய பேர் ரட்சிக்கப்படாமல் போயிட்டு, அப்பா அவர் பிள்ளையை கேட்பார், ஒரே பிள்ளையை கேட்குறாராம் அப்படின்னு. கிடையாது. அவர் பிள்ளையை தந்தவரே அவர் தான். உங்களை அழிப்பதற்காக அல்ல, உங்களை வாழ வைப்பதற்காக அவர் தன்னுடைய மகனையே கொடுத்தார். அந்த வெளிப்பாடு அங்கே ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். அந்த கல்வாரி சிலுவையின் காட்சிகள் எல்லாம் அவனுக்கு காண்பிக்கப்பட்டதான். அப்போது நாம் கூட சில காரியங்களை தூரத்தில் காண்கிறோம். எத்தனை பேர் தூரத்தில் காண்கிறீங்க? என்ன தூரத்தில் காண்கிறோம்? நித்தியமாக நான் கர்த்தரோடு வாழப்போகிறேன் என்பதிலே தூரத்திலே நாம் பார்க்குறோம் இல்லையா? இல்லை நான் மண்ணோடு செத்து மண்ணோடு மண்ணா போக போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை, அழியாத ஒரு சரீரம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற சுதந்திரம், இதையெல்லாம் நாம் தூரத்திலே பார்க்கணும், விசுவாசிக்கிறோம். அதனால தான் நாம் மாரில் அடிச்சுட்டு அழுதில்லை. துக்கமாக இருந்தாலும் அந்த துக்கத்தின் மத்தியிலே ஒரு ஆறுதல் இருக்குது இல்லையா? என்ன? இந்த மரித்தவர் நாங்கள் ஒரு நாள் என்ன செய்ய போகிறோம்? நித்தியத்திலே கர்த்தரோடு கூட இருக்க போகிறோம், நிரந்தரமாக அவரோடு கூட வாழப்போகிறோம் என்பதையெல்லாம் விசுவாசிக்கிறோம். அதுதான் தூரத்தில் பார்க்குறோம். ஆபிரகாமும் அப்படி தான் தூரத்திலே சில காரியங்களை கண்டான். கிறிஸ்து பிறப்பதை அது சரீர பிரகாரமான பார்க்கல, அதை அடையலை. ஆனால் ஆவிக்குரிய கண்களிலே அதை பார்த்தான், கண்டான், கண்டு களி கூர்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இதுதான் 2வது காரியம். 3வது அடுத்து நம்பி அப்படின்னு சொல்லுது. அதை இப்படி சொல்லலாம், முழு நிச்சயமாய் நம்பினான். ஏனென்றால் ஆபிரகாம் பற்றி சொல்லப்படும் போது ரோமரில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது அவன் முழு நிச்சயமாய் நம்பினான்னு சொல்லப்போகுது. பாருங்கள், விசுவாசம் என்பதே இந்த நம்பிக்கை தான். முழு நிச்சயமான ஒரு நிச்சயம் நம்முடைய உள்ளத்திலே உண்டாவதுதான் விசுவாசம். எப்படி இந்த முழு நிச்சயம் உண்டாச்சு? சில காரியங்கள் அந்த வாக்குத்தத்தம் மூலம் அவன் பெற்றுக்கொண்டான். என்ன பெற்றுக்கொண்டான்? ஈசாக்கை பெற்றுக்கொண்டான். அவன் மூலமாக அந்த இஸ்ரவேல் சந்ததி உண்டானது. இதெல்லாம் அவன் பெற்றுக்கொண்டான். ஆனால் இன்னும் நடக்க போகிற காரியங்கள் குறித்தது ஒரு முழு நிச்சயம் அவனுக்கு உண்டானது. இயேசு பிறப்பார், அதன் மூலமாக எல்லா ஜனங்களும் புறஜாதிகள் எல்லாம் சுவிசேஷத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். அதன் மூலமாக அவர்களும் இந்த ஆபிரகாமுடைய சந்ததியாய் மாறுவார்கள் என்பதெல்லாம் அவன் தூரத்திலிருந்து கண்டு அதை நிச்சயம் நம்பினான், முழு நிச்சயமாய் நம்பினான். நாம் கூட அப்படிதான். நாம் சில வாக்குத்தத்தங்களை அனுபவிக்கிறோம். இன்னும் சில வாக்குத்தத்தங்கள் நாம் இந்த பூமியை விட்டு போன பிறகு நடக்க போகிற காரியங்கள், அது நித்தியத்திலே நடக்க போகிற காரியங்கள். அதை குறித்த ஒரு முழு நிச்சயம் நமக்கு இருக்கணும். நம்புகிறோம், நாமளும் விசுவாசிக்கிறோம்.
என்ன முழு நிச்சயம்? எதை குறித்து முழு நிச்சயம்? சரீர மீட்பு நமக்கு உண்டாகும். சரீரத்தை கர்த்தர் எழுப்புவார். அழியாத சரீரத்தை கொடுப்பார். அந்த சரீரத்திலே நித்திய நித்தியமாய் நாம் கர்த்தரோடு வாழ்வோம். இதெல்லாம் நம்ம நம்புகிறோமா இல்லையா? எத்தனை பேர் நம்புறீங்க? இதை குறித்த ஒரு முழு நிச்சயம், அதுதான் நம்ம முழு நிச்சயமாய் அதை என்ன செய்கிறோம்? நம்புகிறோம். ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் தான் அதை குறித்து நிறைய வாரங்கள் நாம் பார்த்தோம். எப்படி விசுவாசத்திலே முழு நிச்சயம் உண்டாகும்? ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 4ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியே சொல்கிறார். அங்கே ஆபிரகாமை குறித்து சொல்லும்பொழுது ரோமர் 4ஆம் அதிகாரம் 20-21, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அந்த வாக்குத்தத்தத்தை நம்புங்க அப்படின்றாங்க. அப்போ அதனால தான் வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணுறாங்களாம்? நம்புகிறேன். அதாவது இது என்ன சொல்றதுன்னா, அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் வாக்குத்தத்தத்தை என்ன சொல்கிறேன்னா, அது வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாக என்ன செய்யலையா? சந்தேகப்படலை. அதனால் இதை வச்சு என்ன சொல்லிட்டாங்க பாருங்க, சொல்லியிருக்குது வாக்குத்தத்தத்தை நம்புங்க அப்படின்றாங்க. சரி, வாக்குத்தத்தத்தை நம்புகிறோம். ஆனால் வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் கதையில் எப்படின்னா, மனைவிக்கு 90 வயசு, இவனுக்கு 100 வயசு. தினந்தோறும் மனைவியை அவன் பார்த்துட்டு இருந்தான்னு வச்சுங்க. அப்புறம் தன்னுடைய சரீரத்தை பார்த்தான்னு வச்சுக்க, கண்ணாடியில் பார்த்தான்னு வச்சுங்க, வெறுத்து போயிடுவான். வாழ்க்கையே அவனுக்கு வெறுத்து போயிடும். இந்த சரீரத்துக்காக ஒரு கேடு, இந்த சரீரத்துக்காக குழந்தை பிறக்கும், இந்த சரீரம் மனைவியுடைய சரீரத்துக்காக குழந்தை பிறக்கும் அப்படின்னு ஆகிடும். அப்போ சரீரத்தை பார்த்தானா அவனுக்கு அதைரியம் தான் உண்டாகும். பிரச்சனையை பார்த்தானா அது அதைரியம் தான் உண்டாகும். அடுத்த பக்கம் வாக்கு தத்துவம் இருக்குது. சரி, வாக்கு தத்துவத்தை பார்க்கலாம், பிரச்சனையை பார்க்கக்கூடாதுங்க, வாக்கு தத்துவத்தை பாருங்க அப்படின்றாங்க. சரி, வாக்கு தத்துவத்தை பார்க்கலான்னு சொன்னால் வாக்கு தத்துவத்தை பார்த்தா அது அதை விட இன்னும் அதைரியம் உண்டாயிடுது. ஏன்னா வாக்கு தத்துவம் நம்புகிற மாதிரியே இல்லை. ஏதோ ஒரு குழந்தை பிறக்குன்னு சொன்னால் நம்பலாம். வாக்கு தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, உன் சந்ததி இவ்வளவாயிருக்கணும்னா முதல்ல ஈசாக்கு பிறக்கணும், ஈசாக்கு பிறந்து அதன் மூலமாக இஸ்ரவேல் ஜனம் உண்டானா அந்த சந்ததியில் இயேசு பிறக்கணும், இயேசு பிறந்த பிறகு அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்து உயிரோடு எழுந்த பிறகு சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், அதன் மூலமாக புறஜாதிகள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். எப்போ நடந்து எப்போ ஆகுறது இதெல்லாம்? அப்போ பிரச்சனையை பார்த்தாலும் அதைரியம் தான் வரும், வாக்கு தத்துவத்தை பார்த்தாலும் அதைரியம் தான் வரும். அப்போ எதை பார்க்கணும்? ஆகவே கர்த்தர் அவனுக்கு விசுவாசத்தை சொல்லித்தரார் பாருங்க. அவன் என்னத்தை பார்க்குறான்? வாக்கு தத்தம் பண்ணினவர். அதுதான் 21ஆம் வசனம் சொல்லுது. தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானானாம். அப்போது அவன் எதை நம்புறான்னு சொன்னால், வாக்கு தத்தம் பண்ணினவர் யார் சொன்னது அப்படின்னு கவனிக்கிறான். சீட்டு கம்பெனிக்காரர் இவர் கிடையாது. இவர் உத்தமர், இவர் பொய் உரையாத தேவன், பொய்யே சொல்ல முடியாதவர், இவர் பரிசுத்தமுள்ள தேவன், இவர் நீதி உள்ள தேவன், இவர் நியாயம் உள்ள தேவன், இவர் நேர்மை உள்ள தேவன், இவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன், இவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், இவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, வாக்கு தத்தம் பண்ணினவர். வாக்கு தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினானா. அப்போது அவருடைய ஒரு அம்சத்தை குறிப்பாக கவனிக்கிறான். என்ன அம்சம்? இவரால் செய்ய முடியுமா? இப்படியெல்லாம் சொல்கிறாரு, வாக்குத்தத்தை நம்ப முடியாத அளவு சொல்கிறாரு. அப்போ இவரால் அதை நிறைவேற்ற முடியுமா? நிறைவேற்றக்கூடிய வல்லமை இவருக்கு இருக்குதா? அதை கன்சிடர் பண்ணுறான். இவர் இதையெல்லாம் செய்ய வல்லவரா? எவ்வளவு வல்லமை இவருக்கு இருக்கிறது? தேவனுடைய சர்வ வல்லமையை அவன் தியானிக்கிறான். தேவனுடைய சர்வ வல்லமை என்ன? வானத்தையும் பூமியும் படைத்தவர் இவர். சிவந்த சமுத்திரத்தையே 2ஆய் பிளந்தவர் இவர். வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தவர் இவர். கற்பாறையிலே தண்ணீரை வரவழைத்தவர் இவர். இரும்பு கோடாரியே தண்ணீரில் மிதக்க வைத்தவர் இவர். இந்த தேவன் நம்முடைய தேவன், சதா காலமும் நம்முடைய தேவன். இந்த தேவன் இவர் மாறாத தேவன். இந்த தேவன் இவர் உண்மை உள்ள தேவன் என்பதை கவனிக்கிறான். அவருடைய வல்லமையை பரிசீலித்து பார்க்குறான். நீங்கள் என்னைக்காவது தேவனுடைய வல்லமையை பரிசீலித்து பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இதுக்கு இல்லை அது இல்லைன்று எண்ணும்போது இதெல்லாம் தீர்க்க முடியும், தேவனுக்கு வல்லமை இருக்குதுன்னு எண்ணி பார்த்துருக்கீங்களா? எப்படி விசுவாசத்தை வளர்க்கிறது? வெறும் வாக்கு தத்துவத்தை மட்டும் பார்த்தா அதைரியம் தான் வரும். ஏன்னா வாக்கு தத்துவம் ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் வாக்கு தத்துவம் பண்ணினவரை பாருங்கள், அவரை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, அவரை குறித்து ஆழமாக தியானிங்க.
அவர் வல்லமையை குறித்து தியானிங்க, அவருடைய குணாதிசயங்களை குறித்து தியானிங்க. வேத வசனம் அதுக்காக தான் எழுதப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலர்லாம் என்ன பண்ணனா 666 என்னன்னு பார்க்குறதுக்கு இல்லை. சிலர்லாம் பாருங்கள், அதெல்லாம் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். சிலர் நேராக எடுத்தோன்னே வெளிப்படுத்தலுக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் கிறுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் ஆதியாகமம் முதல் அதிகாரமே அவங்களுக்கு விளங்கலை. ஆனால் நேராக அங்கே போயிடுவாங்க. அங்கே போயிட்டு, பிரதர் அது என்ன பிரதர், வெள்ளை குதிரை கருப்பு குதிரை, எந்த குதிரையாக இருந்தால் உங்களுக்கு என்ன? முதல்ல வாழ்க்கையை முதல்ல கவனிங்க. அப்போது வேதம் தேவனை குறித்த ஒரு அற்புதமான வெளிப்பாடு. வேதம் என்னன்னா, தேவன் யார், அவருடைய சர்வ வல்லமை எப்படிப்பட்டது, அவர் எவ்வளவு உண்மை உள்ளவர், அவர் எவ்வளவு மாறாதவர், அவர் எவ்வளவு அற்புதமானவர், அவர் எப்படி பொய்யுரையாத தேவன், அவர் எப்படிப்பட்டவர், அவர் சிறியவனை குப்பையிலிருந்து பொழுதிலிருந்து எடுத்து ராஜாக்களோடும் பிரபுக்களோடு அமர வைக்கிற தேவன். இதே தியானிங்க. வேதம் அதுக்காக தான் கொடுக்கப்பட்டது. வாக்கு தத்துவத்தை கொஞ்சம் ஓரமாக வச்சிடுங்க. முதல்ல அவர் எப்படிப்பட்டவர்னு கவனிங்க. அது நல்லா உங்கள் உள்ளே இறங்கிடுச்சுன்னா இப்போ வாக்கு தத்துவத்தை கவனிங்க. அப்போது அவர் செய்வார்ன்ற ஒரு நிச்சயம் உண்டாகும். ஏன் அவரால் செய்ய முடியாது? இப்போ வாக்கு தத்துவம் உங்களை பயமுறுத்தாது, அதைரியப்படுத்தாது. ஏன்னா அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அவருடைய வல்லமையை குறித்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ மனைவியை பார்க்கலாம். அவங்க தான் உங்கள் பிரச்சனைனா மனைவியை பார்க்கலாம். இல்லை புருஷன் தான் பிரச்சனைனா புருஷனை பார்க்கலாம். இல்லை பிள்ளை தான் பிரச்சனைனா பிள்ளையை பார்க்கலாம். இல்லை பொருளாதாரம் தான் பிரச்சனைனா பொருளாதாரத்தை பார்க்கலாம். இல்லை எதிர்கால வாழ்க்கை தான் பிரச்சனைனா அதை பார்க்கலாம். எது பிரச்சனையோ இப்போ அதை பார்க்கலாம். ஏன்னா இந்த பிரச்சனை அவருக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. அவர் இந்த பிரச்சனையை காட்டிலும் பெரியவர், வல்லவர், நல்லவர் என்பது உங்களுக்கு நல்லா விளங்கிடும். இதை தியானிப்பதே இல்லை பாருங்கள் நிறைய பேர் ஜனங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, என்ன பிரதர் விசுவாசமே வரமாட்டேங்குதுன்னு. எப்படி வரும்? கொஞ்சம் அவருடைய வல்லமையை தியானிக்கணும். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தியானிக்கணும். அது மாத்திரமில்லை, இந்த வசனத்தில் இன்னொரு காரியமும் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். ஏற்கனவே தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு சில காரியங்களை சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் நல்லா பார்ப்போம். தேவனை மகிமைப்படுத்துவதுன்னா என்ன? சிலர் நினச்சிட்டு இருக்காங்க, எல்லாரும் கையை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுங்க அப்படின்றாங்க. அதனால தான் அல்லேலூயா கூட்டமாக்கிட்டாங்க. அதான் தேவனை மகிமைப்படுத்துது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏதோ வந்தோம், கையை உயர்த்துறோம், பாட்டு பாடுறோம், அல்லேலூயா சொன்னோம், அப்படி இல்லை. அது ஆராதிப்பது அதை போட்டுட்டு இங்கே இதை வரைச்சி போட்டு தேவனை மகிமைப்படுத்துது போட்டு குழப்பக்கூடாது. சிம்பிளாக புரிஞ்சிக்கணும். தேவனை மகிமைப்படுத்துதுன்னா என்ன? இப்படி வச்சுக்கலாம். தேவனை எப்படி அவமானப்படுத்துகிறோன்னு யோசித்து பாருங்கள். அப்போ தேவனை எப்படி மகிமைப்படுத்தலான்றது நல்லா விளங்கும். பாருங்கள், தேவன் இவ்வளவு சர்வ வல்லமை உள்ளவர். அந்த தேவன் நம்முடைய தேவன். ஆனால் அப்படிப்பட்ட தேவனை வச்சுட்டு சிலர்லாம் என்ன நினைக்கிறாங்க, என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு போகும்போது, வெளியே போகும்போது, கேட்டை விட்டு தாண்டும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் சொல்கிறாரு ஆனால் அது நடக்குமா? யோசித்து பார். நானும் பார்த்துருக்கேன், அது நடந்ததே கிடையாது. இவர் தான் இப்படிலாம் சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படின்னா. இவர் ரொம்ப சர்வ ஞானி, உலகளாவிய ஞானம் உள்ளவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவர், இவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதனால் அவர் சொல்கிறார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நடக்காது அப்படின்னு. இப்போ தான் கோயிலுக்கு போயிட்டு பைபிள் எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் வாயை திறந்தால் பேச்சு எப்படி வருது? தேவனை மகிமைப்படுத்துகிற மாதிரி இல்லை, தேவனை அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குது. மகிமைப்படுத்தலைன்னா என்ன அர்த்தம்? கர்த்தரை பெருசாக பேசலை, பிரச்சனையை தான் பெருசாக பேசுகிறாங்க. அதாவது பிசாசை தான் பெருசாக பேசுகிறாங்க, தோல்வியை தான் பெருசாக பேசுகிறாங்க, இயலாதுன்ற காரியத்தை தான் பெருசாக பேசுகிறாங்க. ஆகவே பிரச்சனையை மகிமைப்படுத்துகிறாங்க, பிசாசை மகிமைப்படுத்துகிறாங்க, தோல்வியை மகிமைப்படுத்துகிறாங்க, முடியாது என்பதை மகிமைப்படுத்துகிறாங்க, அவிசுவாசத்தை மகிமைப்படுத்துகிறாங்க. ஆனால் கர்த்தரை மகிமைப்படுத்தவில்லை. அப்போ கர்த்தரை மகிமைப்படுத்துவதுனா என்ன? இந்த பிரசங்கம், இப்படிப்பட்ட பிரசங்களை கேட்டு போகும்போது என்ன சொல்லணும்? நான் இன்னிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறேன். அவர் எப்படி சர்வ வல்லவராக இருக்கிறார் அதை தியானிக்க போகிறேன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர், சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்தவர், சிறியவனை குப்பையிலிருந்து புழுதிலிருந்து எடுத்து பிரபுக்களோட ராஜாக்களோட உட்கார வைக்கிறவர், சாதாரண ஆடு மேய்த்தவனை பெரிய ராஜாவாய் மாற்றின தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்படி பேசி பாருங்க. இப்போ யாரை மகிமைப்படுத்துறீங்க? கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்க. இதை தான் ஆபிரகாம் இந்த வேலையில் தான் இறங்கிட்டான்.
அவன் தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என்னால் முடியாது, ஆனால் அவர் சொல்லியிருக்கிறதுனால நிச்சயமாக இது முடியும். அதனால தான் பாருங்கள், யோவான் ஸ்நானகன் அந்த புதிய ஏற்பாடில் நம்ம பார்க்குறோம், தேவ தூதன் வந்து சொல்ல, அவருக்கும் வயசாயிடுச்சு, குழந்தை வேணும்னு ஜெபம் பண்ணார். ஆனால் தேவதூதன் வந்து சொல்கிறான், கர்த்தர் உனக்கு ஒரு குழந்தையை கொடுக்க போகிறாருன்னா அவனால் நம்ப முடியல. எப்படி நம்ம பிறக்கும், நான் தான் வயது சென்றவனாக இருக்கிறேன்னு அப்படின்னு சொல்கிறார். தெரியாதா கர்த்தருக்கு வயது சென்றவன்னு? சரி சொல்கிறார், தேவதூதன் அனுப்பிச்சிருக்கிறாரு, அவர் செய்வார்னு இல்லை நம்பணும் இல்லையே. அவன் கர்த்தர் தான், அதனால் எல்லாருக்கும் ஒரு மாடலாக அவன் வாயை அடைச்சி வச்சிட்டார். இவன் வாயை திறந்தால் நடக்கிற காரியம் கூட நடக்காது அப்படின்னு குழந்தை பிறக்கிற வரைக்கும் வாயை அடைச்சி வச்சிட்டார். அப்புறம் திறந்து விட்டார், சரி இப்போ பேசிக்கோ, இப்போ பிரச்சனை இல்லைன்னு. சிலர்லாம் அப்படியே வாய்ங்களாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான், வாயை திறந்தாங்கன்னா அவிசுவாசமாகவே தான் பேசுவாங்க. நடக்காது, ஆகாது, முடியாது, இது ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னு தான் பேசுவாங்க. ஆகவே அப்படி பேசாமல் தேவனை குறித்து நாம் பேசும்போது தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோம். எத்தனை பேர் தேவனை மகிமைப்படுத்த போகிறீங்க? அதான் மூன்றாவது காரியம். நான்காவது, அதை அணைத்து கொண்டு அப்படின்னு சொல்லப்பட்டு, ஒரு வாக்கு தத்தத்தை முழு நிச்சயமாய் நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இப்போ அதை பார்த்து நீங்கள் மலைத்து போக மாட்டீங்க. இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வராது. இப்போ அதன் மேலே உங்களுக்கு ஆசை வந்துடும். அந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் என்ன செய்வீங்க? அரவணைத்து கொள்வீங்க. இது என்னுடைய வாக்கு தத்தம், கர்த்தர் இதை எனக்காக கொடுத்திருக்கிறார், கர்த்தர் இதை எனக்காக செய்ய போகிறார் என்று அதை குறித்த ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும். பாருங்கள், இவ்வளவு வாக்கு தத்துவம் வேதத்தில் இருக்குது. ஆனால் எல்லாமே வச்சுட்டு கூட எல்லாருடைய வாழ்க்கையில் சிலருக்கெல்லாம் மகிழ்ச்சியே இல்லாமல் இருப்பாங்க. அவங்க முகத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியே இருக்காது. வீட்டில் பார்த்தா வாக்கு தத்துவம் சுவரில் எல்லாம் மாட்டி வச்சுருப்பாங்க, ஒரே வாக்கு தத்துவமாக இருக்கும். அதை மாட்டி வச்சதோடு சரி, அதை குறித்த ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் அவங்களுக்கு இருப்பது கிடையாது. அவர் எப்படிப்பட்டவர்னு தியானிக்காததுனால அதை குறித்த மகிழ்ச்சி அவங்களுக்கு இல்லை. அதனால் அவங்க அதை அரவணைத்து கொள்ள முடியலை. ஆனால் ஆபிரகாம் தன்னுடைய ஜீவிய காலத்துக்கு பின்னாடி நடக்க போகிறத கண்டு முழு நிச்சயமாய் நம்பி அதை அரவணைத்து கொண்டான், அணைத்து கொண்டான். அதனால் அதை குறித்து மகிழ்கிறான். அதனால தான் இயேசு சொன்னார், அவன் கண்டு களி கூர்ந்தான் என்று சொல்லி. எத்தனை பேர் அப்படி கண்டு களி கூற போகிறீங்க? ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்தை முழு நிச்சயமாய் நம்பி அதனால் ஒரு மகிழ்ச்சி உண்டாகி அதை அணைத்து கொள்ள போகிறீங்க. அதுதான் நான்காவது காரியம். கடைசியாக, அவர்கள் தங்களை அந்நியர்கள், பரதேசிகள் என்று அறிக்கையிட்டு பூமியிலே அப்படி அறிக்கையிட்டு வாழ்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், அதாவது பூமியில் அவங்க வாழ்ந்த விதம் எப்படி இருந்ததா, நாங்கள் இந்த ஊரை சேர்ந்தவங்க கிடையாது, நாங்கள் ஒரு வழிபோக்க மாதிரி, நாங்கள் வேறு ஒரு ஊரை சேர்ந்தவங்க, அப்படி ஒரு ஆட்டிடியூட், மனப்பான்மையோடு அவர்கள் வாழ்ந்தார்கள். அதுதான் அந்நியர், பரதேசி. ஆனால் இதை எடுத்துகிட்டு பல நூற்றாண்டுகளாக சில தலைமுறையில் வேறு மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டாங்க சில வித்தகர்கள் எல்லாம். பரதேசினா ஓட்டாண்டியாக இருக்கிறது, ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது, நீ கிறிஸ்துவனா உனக்கு ஒன்றுமே இருக்கக்கூடாது, நீ பரதேசியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வேதத்தை வருங்க, இவங்களா விளக்கம் கொடுத்துட்டாங்க, பரதேசினா இப்படி தான். ஆனால் வேதத்தினுடைய விளக்கத்தை பார்க்கணும். வேதத்தில் அப்படி யாராவது ஓட்டாண்டியாக இருந்தாங்களா, பரதேசியாக இருந்தாங்களா? அந்த காலத்துலலாம் பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட்டே இருக்கக்கூடாது அப்படிலாம் பிரசங்கம் பண்ணியிருக்காங்க. உனக்கு இங்கே பேங்க் அக்கௌண்ட் இருக்கக்கூடாது, ஏன்னா அதுக்கு வசனம் சொல்லுவாங்க, இங்கே நீ பொக்கிஷத்தை சேர்த்தினா அது பூச்சி அடிச்சிடும், அடிச்சிடும் அப்படின்னு. அங்கே உனக்கு பொக்கிஷம் இருக்காது. இதெல்லாம் வசனம், இதுக்கெல்லாம் வசனத்தை வேறு அவங்க காட்டுவாங்க. ஆனால் பாருங்கள், இயேசு இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, நீ பேங்க்கில் போட்டு வைக்க வேண்டித்தானே அப்படின்றார். அந்த தாளந்து கொடுத்துன அவனை என்ன செய்கிறான், மண்ணில் புதைச்சி வைக்கிறான். அப்போ சொல்கிறாரு, இதை ஏன் இப்படி புதைச்சி வச்ச, இதை பேங்க்கில் போட்டிருந்தாலும் வட்டியாவது வருமே அப்படின்றார். அவை யோசித்து பார்க்கணும், ஏன் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்கன்னு. சிலர்லாம் பாருங்கள், வீடு கட்ட மாட்டாங்க. வீடு கட்டினா உடனே பிரசங்க சொல்கிறாங்க, இங்கே வீடு கட்டினா உனக்கு அங்கே மாளிகை இல்லை, அதனால் நிறைய பேர் வீடு கட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி போதனையை கேட்டுங்க. சிலர்லாம் தெரியாமல், பாஸ்டருக்கு தெரியாமல் வீடை கட்டிடுவாங்க, கட்டிட்டு டெடிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. ஆனால் பாஸ்டர் ஏறக்குறைய சபிக்கிற மாதிரி ஒரு பிரசங்கம் பண்ணிவிட்டு போயிடுவார். இந்த கல்லுகள் எல்லாம் கல் ஒன்று மேல் ஒன்று இல்லாதபடி எல்லாம் இடிந்து போகும், வானமும் பூமியும் ஒழிந்து போகும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரசங்கத்தை அவர் பண்ணிட்டு போயிடுவார். அவங்க உடனே அவங்கள பாஸ்டர்கிட்ட கெஞ்சுவாங்க, இல்லை பாஸ்டர், நாங்களும் வருத்தத்தோடு தான் இதை கட்டணும், எங்கள் அப்பா கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டாரு, என்ன செய்யுது, அந்த பணத்தை பேங்க்கில் போட்டால் ஏதாவது நடந்துடும், அதனால் என்ன பண்ணுது, கையில் வச்சுன்னு இருக்க முடியாதுன்னு இந்த வீட்டை கட்டிட்டோம், வருத்தத்தோடு தான் இந்த வீட்டை கட்டிட்டோம், சரி வருத்தத்தோடு இருந்துட்டு போயிடுறோம் அப்படின்னாங்க. என்ன ஜனங்க பாருங்கள்.
ஆபிரகாம் அப்படிப்பட்ட ஓட்டாண்டியாக இருந்தானா? பரதேசின்னா இவங்க நினைக்கிற மாதிரி ஹாலிவுட்டில் காட்டுறாங்களே ஆபிரகாம் ஒரு அழுக்கு பெட்ஷீட்டை போட்டுட்டு புழுதியில் ஒரு 10 ஆடை வச்சுட்டு நிற்கிற அந்த ஆபிரகாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆபிரகாம் எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாய் என்பதை கொஞ்சம் காட்டுற நிறைய வசனங்கள் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு வசனத்தை உதாரணத்துக்கு நான் காண்பிக்கிறேன். ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம், அவங்க மனைவி மரித்து போன பிறகு நடந்த சம்பவம். ஆதியாகமம் 23 2வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கானான் தேசத்தில் உள்ள எபிரோன் என்னும் கீரியாத் அர்பாவிலே சாராள் மரித்தாள். அப்பொழுது ஆபிரகாம் வந்து சாராளுக்காக புலம்பி அழுதான். பின்பு ஆபிரகாம் பிரேதம் இருந்த இடத்திலிருந்து எழுந்து போய் ஏத்தின் புத்திரர்களோடு பேசினான். இப்போது இவன் ஒரு அந்நியனா அந்த தேசத்தில் இருக்கிறான். அங்கே அவங்க மனைவி மரிச்சிட்டாங்க. இப்போது ஆபிரகாம் எழுந்து அந்த லோக்கல் ஆட்களிடத்தில் போயிட்டு பேசுகிறான். என்ன பேசுகிறான் பாருங்கள். நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியமாக இருக்கிறேன். என்னிடத்தில் இருக்கிற இந்த பிரேதம் என் கண்முன் இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ணுவதற்கு உங்களிடத்தில் எனக்கு சொந்தமாக ஒரு கல்லறை பூமியை தர வேண்டும் என்றான். பாருங்கள், கேட்குறார், போயிட்டு ஜென்டிலாக அவங்களோட பேசுகிறார். அப்போ அதுக்கு அவங்க கொடுக்குற ரிப்ளை பாருங்கள். அதற்கு ஏத்தின் புத்திரர் ஆபிரகாமுக்கு பிரதியுத்தரமாக, எங்கள் ஆண்டவனே, எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்க பாருங்கள் ஆபிரகாமை பார்த்து. எங்கள் ஆண்டவனே, நாங்கள் சொல்லுகிறதை கேளும், எங்களுக்குள்ளே நீ மகா பிரபு. எப்படி சொல்கிறாங்க, எங்களுக்குள்ளே நீ மகா பிரபு, அப்படின்னா நீ தான் ராஜா. நான் நினைக்கிறேன் அவங்களுக்கெல்லாம் இவர் தான் வேலை கொடுத்துருப்பார்னு நினைக்கிறேன். இவர் பரதேசி அந்த ஊரில் வந்து தங்க வந்திருந்தாலும் இவர் அந்த ஊர் ஆளுங்களுக்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாரு, வேலை கொடுத்துருப்பார்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க இப்படி சொல்கிறாங்க, நீ மகா பிரபு, எங்கள் கல்லறைகளிலே முக்கியமானதிலே பிரேதத்தை அடக்கம் பண்ணும். நீ பிரேதத்தை அடக்கம் பண்ண எங்களில் ஒருவனும் தன் கல்லறையை உமக்கு தடை செய்வதில்லை என்றார்கள். எப்படி அப்போ வாழ்ந்திருப்பாங்க மத்தியில் ஆபிரகாம் பஞ்ச பரதேசி ஓட்டாண்டியாக இருந்திருந்தானா இப்படி பேசுவாங்களா? நீ தான் எங்கள் ராஜா, நீங்கள் எது வேணுமா எடுத்துக்கோங்க, எங்களதில் எது முக்கியமானதோ எடுத்துக்கங்க, யாரும் அதை தடை பண்ணவே மாட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள் ஆபிரகாம் எப்படி வாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சரியான ஆவிக்குரிய தகப்பனை நாம் செலக்ட் பண்ணோம். சிலர் சொல்லுவாங்க இவர் தான் என் ஆவிக்குரிய தகப்பன். தப்பான ஆவிக்குரிய தகப்பனை செலக்ட் பண்ணிங்கன்னா அப்புறம் அவரை மாதிரி தான் நாமளும் இருக்க வேண்டியதாகிடும். அப்போது என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் ஆபிரகாம் என்பதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். நானும் ஆபிரகாம் போல் இருக்க போகிறேன். அந்த மாதிரி பரதேசியா அந்நியனா நான் இருக்க போகிறேன். அப்படி தான் நான் இருக்க போகிறேன். சங்கீதக்காரன் சொல்கிற சங்கீதத்தில், நானும் என் முற்பிதாக்களும் அந்நியரும் பரதேசிகளமாய் சஞ்சரித்தோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அவர் மட்டும் சொல்ல, முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே எல்லாரையும் சேர்த்துக்கிறார். யோசுவா அவங்கெல்லாம் வந்து எப்படி இருந்தாங்களா அந்த பூமியில், அந்நியரும் பரதேசிகள். அப்போ இவங்கெல்லாம் ஓட்டாண்டியாக இருந்தாங்களா? ஏதாவது ஒரு ஓட்டாண்டியாக காட்டுங்க. தாவீது ராஜாவாக இருக்கும்போது இதை சொல்கிறார், நான் அந்நியனும் பரதேசியமாக இருந்தேன். அப்படின்னா என்ன அவர் சொல்கிறாரு, அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு நான் ஏராளமாக வெள்ளியும் பொண்ணையும் எண்ண முடியாத அளவு சௌதரித்து வச்சிருக்கின்றார். அப்போ இவர் ஓட்டாண்டியா? அப்போது என்ன சொல்ல வரேன்னா, இவர்களெல்லாம் வந்து எல்லாமே இவர்களுக்கு இருந்தது. ஆனாலும் இவர்களுக்குள்ளே ஒரு ஆட்டிடியூட்னா, நாங்கள் இதெல்லாம் இருந்தாலும் ஆண்டவர் எங்களுக்கு இதை கொடுத்துருக்கிறார், அது அவருடைய ராஜ்யத்துக்காக, அதுக்காக நாங்கள் பிரயோஜனப்படுத்த போகிறோம், அனுபவிக்க போகிறோம். ஏராளமாக இருந்தாலும் ஒன்றின் மேலும் அவர்கள் தங்களுடைய இருதயத்தை, மனதை அவங்க வைக்கவில்லை, அதன் பின்னால் ஓடவில்லை. அதெல்லாம் இருந்தால் அது பயன்படுத்தினாங்க. எத்தனை பேர் அப்படி வாழ போகிறேன்னு நினைக்கிறீங்க? அதான் வந்து விசுவாச பரதேசி அந்நியன் அறிக்கை செய்வதுன்னா அதுதான். எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பயன்படுத்தணும். கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆனால் என்னுடைய எண்ணம் வந்து அதன் மேலே இல்லை, என்னுடைய இருதயத்தை நான் அதன் மேலே வைக்கல, நான் கர்த்தருக்காக வாழுறேன். அப்போ பாருங்கள், சாகும்போது கூட விசுவாசத்தில் சாகுறாங்க, கண்ணை மூடும்போது விசுவாசத்தில் கண்ணை மூடுறாங்க. ஆகவே விசுவாசம் என்பது ஏதோ கொஞ்ச நாள் விசுவாசிட்டு அப்புறம் விட்டுட்டு போகிறதில்லை. விசுவாசம் என்பது நிலைத்து இருக்கக்கூடியது. அந்த விசுவாசம் தான் நமக்கு இருக்கணும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசம் தான் இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட விசுவாசம். அந்த விசுவாச வீரர்கள் எல்லாரும் அப்படி தான். அவர்கள் எல்லாரும் என்ன செய்தாங்கன்னா, அடையாமல் போனாங்கன்னா நிறைய காரியத்தை அடைஞ்சாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கைக்கு பின்னாடி நடக்க போகிறதெல்லாம் அவங்க அடையலை. ஆனால் அதை தூரத்தில் பார்த்தாங்க. அதை குறித்த வெளிப்பாடு அவங்களுக்கு கிடைச்சது. அதை முழு நிச்சயமாக நம்பினாங்க, அதை அரவணைச்சு கொண்டாங்க. அதனால தான் தங்களை அந்நியரும் பரதேசிகள் என்று அறிக்கை செய்து வாழ்ந்தாங்க. நாமும் அப்படி தான் வாழணும். கர்த்தர் தாமே இந்த வேத வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம்.
அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்திலே உறுதியுள்ளவர்களாக, ஆண்டவரே, விசுவாசம் என்பது அது ஏதோ கொஞ்ச நாள் விசுவாசத்தை விட்டு போவதல்லப்பா, அது நிரந்தரமாய் அழியாத ஒன்றாக இருக்கிறது. இப்படிப்பட்ட விசுவாசத்தை ஆண்டவரே நீர் கேட்கிற இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நீங்கள் அற்புதங்களை அதிசயங்களை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே எல்லா விதமான அவருடைய வியாதிகள் இயேசுவின் நாமத்திலே நீங்கி போவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக, எல்லா விதமான தேவைகளை கர்த்தர் நீர் சந்திப்பதுக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே, எல்லா விதமான காரியங்களிலும் நீர் ஜெயத்தை கொடுப்பதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வேலையில் எங்கள் விண்ணப்பங்கள், வேண்டுதல், ஸ்தோத்திரங்கள்லாம் கேட்டு நீங்கள் பதில் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியம் நம் அனைவரிடம் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.